பேச போகிற வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். இது மாம்சத்திலிருந்து வெளிப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை தேவனுக்கு பேச வேண்டும். ஹல்லேலூயா. கரம் பிடித்தனை தூக்கினீர், கரைகள் எல்லாம் நீக்கினீர். கரம் பிடித்தனை தூக்கினீர், கரைகள் எல்லாம் நீக்கினீர். பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கரங்களை தட்டி Jesus. இருந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீரே, உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆம் தகப்பனே, நீர் எங்களை வெறுக்காதவர் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினி, கரைகள் எல்லாம் நீக்கினி. கரம் பிடித்து தூக்கினீர், கரைகள் எல்லாம் நீக்கினீர். பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல. ஆமாப்பா எனக்காக
எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல. பாடுங்களேன். ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல. கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கண் முன்னாடியே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரே. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சே போனேன். பாத புரியாம பயந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன். பாத புரியாம பயந்து நின்ன. ஒரு பேரை தேடி நீங்க போகல. தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல. என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல. தள்ளி தூரம் போகல. கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன வெறுக்கல. தள்ளி தூரம் போகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல. தள்ளி தூரம் போகல. கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அவர் நம்மளை வெறுக்கல. நம்ம வேணா சில நேரத்தில் அவரை மறந்திருக்கலாம். அவரை விட்டு விலகி இருக்கலாம். வழி மாறி போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 21:18. காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு. போதும். காலையிலே அவர் வரும்பொழுது அவருக்கு என்ன உண்டாயிற்று? என்ன உண்டாயிற்று? பசி. யாருக்கு இங்க பசி உண்டாகுது? ஆண்டவராகிய இயேசுவுக்கு. இயேசுக்கு என்ன ஆயிடுச்சு? பசி வந்துருச்சு. அவரும் மனுஷன் தானே. அவர் தெய்வமாக இருந்தாலும் அவர் 100% மனுஷனாக தான் வாழ்ந்தார். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் இந்த வழி அருகே வரும் பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை, என்னடா பண்றதுன்னு தெரியல. அப்ப பார்க்கும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரம் எப்படி இருந்ததா? வாசிக்கு தொடர்ந்து. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் என்ன இருந்திருக்குது? அத்தி மரத்துல இலை நிறைந்து இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது அதுல ஏதாவது கனி இருக்குதா என்று சொல்லி கிட்ட வந்து பார்க்கிறாரு. நம்ம தூரத்துல பார்க்கும்போது கொய்யா மரம் கூட எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கும். கொய்யாக்காய் கலர் என்ன கலர்ல இருக்கும்? பச்சையா தான் இருக்கும். பழுத்தாதான் மஞ்சளா மாறும். அப்ப தூரத்திலிருந்து பார்க்கும்போது இலைகள் நிறைந்து இருக்குது. மார்க் 11:12 வாசிங்க. அப்படியே இதே காரியம் மார்க் எழுதுறாரு. 11:12
மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு. எதுக்காக இந்த வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா, இலைகள் இருந்தா கட்டாயம் கனி இருக்கும். அல்லேலூயா. அத்திமரத்தினுடைய இயல்பு எப்படின்னு சொன்னா, அந்த இலைகள் உதிர்றதுக்கு முன்னாடி அந்த இலை உதிர் காலம்னு ஒரு எல்லா மரத்துக்கும் உண்டு. எல்லா மரத்துலையும் ஆகும், இலையெல்லாம் கொட்டி போயிட்டு அந்த சீசன் வரும் பொழுது, இப்போ நான் கேட்குறேன், இப்போ மே மாதம் முடிஞ்சு ஜூன் ஜூலை, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் அங்கே இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் மாங்காய் இருக்குது, சில மாங்காய் பழுத்து போய் விழுந்து கிடக்குது, வெம்பி போயிருக்குது, ஏதோ இருக்கு. டிசம்பர் மாதத்தில் மாமரத்தில் மாங்காய் இருக்குமாமா? டிசம்பர் மாதத்தில், நவம்பர் மாதத்தில் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? சீசன் இருக்குது. அந்த சீசனுக்கு ஏற்ற போல வளர்தான் இந்த அத்தி மரமும் இந்த அத்தி கனியும். அப்போ இலையெல்லாம் கொட்டிட்டு இலை மறுபடியும் துளிர்க்குதுன்னு சொன்னா அதுல கண்டிப்பா ஒரு ஏதாவது காய் ஏதாவது கனி என்று சொல்லி வரணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் நல்லா கவனிக்கணும், இதான் அத்திப்பழம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. நல்லா கவனிக்கணும், வசனத்திலே தெளிவா போட்டிருக்கு, அது அத்திப்பழ காலமாய் இராதபடியால். அப்ப என்ன அர்த்தம்? சீசன் இல்ல. அல்லேலூயா. புரியுதாமா உங்களுக்கு நான் சொல்றது? பழைய பிள்ளைங்களுக்கு புரியுதா? இதனால கொஞ்சம் சொல்ற காரியம் உள்வாங்கி பாருங்க, நல்ல அர்த்தங்களோட புரியும். சீசன் இல்லாத ஒரு மரத்துல போயிட்டு கனி எதிர்பார்த்தது கரெக்டா தப்பா? சீசன் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், சீசன் இல்ல. அத நான் சொன்ன கான்செப்ட் தான். டிசம்பர் மாசம் மாமரத்துல போய் மாங்காய் வேணும்னு சொன்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அது சீசன் இல்ல, சீசன் முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அத்திப்பழத்தை தூரத்துல இருந்து பார்த்து அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தாரு. அதே வார்த்தையில தான் போட்டிருக்கு, அது அத்திப்பழமாய் காலமாய் இராதபடினால அவர் அதனிடத்தில் வந்தபொழுது இலைகளை அல்லாமல். அப்போ இலை இல்லை என்று சொன்னா கனி இருக்காது, கனி இல்லைன்னு சொன்னா இலையும் இருக்காது. அல்லேலூயா. இலை இருந்தா கனி கொடுக்கும். இந்த அத்தி மரத்தினுடைய காரியங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அத்தி மரம் இலை நிறைந்து காணப்படும் பொழுது அதுல கனி வரும். இலையெல்லாம் கொட்டி போகும்போது கனி வரவே வராது. எந்த மரத்திலுமே இலை கொட்டி போகும் கனி வருமானா வராது. அந்த இலையெல்லாம் கொட்டி போயிட்டு இலை துளிர்க்கும் பொழுதுதான் அதுல பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். அப்ப இவர் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குதா? இலைகள் நிறைந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை கூட தூரத்திலிருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. தூரத்துல குடும்பத்தை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாதான் பிரச்சனை இருக்குது, குடும்பத்துக்குள்ள வந்தாதான் பிரச்சனை இருக்குது, சரீரத்துக்குள்ள வந்தாதான் வியாதி இருக்குது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிற காரியம் சொல்லுவாங்க, அக்கறைக்கு இக்கரை எப்படி இருக்குமா? பச்சையா இருக்குமா. தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும், நல்லா இருக்குதே, அங்க போனா நல்லா இருக்குதுப்பா, இங்க போனா நல்லா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு நல்லா தெரியும், இது இலை நிறைந்து இருந்தாலும் அது ஒரு அத்தி பழத்தினக்கூடிய காலம் இல்லை. ஆனாலும் அதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கனி எதிர்பார்க்கிறாரு. சீசன் இல்லாத டைம்ல கனி எதிர்பார்த்தது தப்பு தானே? கண்டிப்பா தப்பு தானே? சீசன் கிடையாதுங்க, அப்புறம் எப்படி கனி வரும்? சீசன் இல்லைன்னா என்ன இருக்கக்கூடாது? கனி இருக்கக்கூடாது. இப்ப அப்படியே நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணுங்க. நம்மலாம் சீசனுக்கு ஏற்ற போல தான் கனி கொடுப்போம்னு சொன்னா நம்ம யாரை ஏமாத்துறோம்? ஆண்டவரை ஏமாத்துறோம். சீசனுக்கு ஏற்ற போல கனி கொடுப்பதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை.
ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை எதிர்பார்க்கிறாரு. கனி மிகுந்த ஒரு வாழ்க்கை. நான் கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து மட்டும் துதிக்கிறது பாடுறது எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் இஷ்டம் போல வாழ்ந்தா அத்திமரத்தை போல சீசனுக்கு ஏத்தது போல சர்ச்சுக்கு வந்தாதான் பரிசுத்தம் வரும். சர்ச்சுக்கு வரலனா வராது. சர்ச்சுக்கு வந்தாதான் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வீட்டுக்கு போனா ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம். இது கர்த்தர் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. 9 கனிகள் இருக்குது. இந்த 9 கனில ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்தா ஒரு கனி கூட இல்லை. அல்லேலூயா. நான் கேட்கிற 9 கனி இருக்குது, நம்ம கிட்ட இதுல எத்தனை கனி இருக்குது? அன்பு இருக்குதா? அப்பட குணமே வேற. அவர் 10 நிமிஷமே பேசிடுவாரு. நாங்க என்ன தப்பு பண்ணா கூட எங்களை அடிச்சிருவார், திட்டி 10 நிமிஷம் அவரே வந்து பேசுவார். அந்த குணம் இன்னைக்கு என்கிட்டயும் இருக்குது. சமாதானம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கணும். சமாதானம் குடும்பம் உடைஞ்சிருங்க. அது கணவன் மனைவி இடையில, அப்பா அம்மாக்கு இடையில, அண்ணன் தங்கச்சி யாரா வேணா இருக்கட்டும். சமாதானம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது இலை நிறைந்த ஒரு மரம், ஆனா கிட்ட வந்து பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, ஒரு கனி கூட உன்கிட்ட இல்லையா? ஒரு கனி இல்லையா? 9 கனிகள் இருக்குது. ஒன்னு சீசன் இல்ல, என்கிட்ட இல்ல. நான் சர்ச்சைக்கு வந்தாதான் நான் கர்த்தருக்கு பயந்து இருப்பேன், வெளில போனா இஷ்டம் போல இருப்பேன். அதுதான் இந்த அத்தி மரத்தினுடைய காரியமே. சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது கண்ணை மூடுறது, பாடுறது, பயபக்தியா இருக்குது, ஏசப்பா சோத்திரம் 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 எல்லாம் ஓகே தான். நம்முடைய தனிப்பட்ட நேரங்கள், நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு, அவங்களுக்கு நமக்கும் நிறைய வேற்றுமைகள் உண்டு. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. 9 கனில ஒண்ணு கூட இல்லைன்னா கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்றதுக்கே தகுதியற்றவங்க நம்பலாம். ஒரு கனி கூட இல்லைன்னா. நீங்க அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மரத்தை பார்க்கிறாரு. அவர் அதனிடத்தில் வந்த போது அதிலே இலைகள் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வெறும் அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும்தான். நீங்க வெள்ளை புடவை கட்டுங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுங்க, நீங்க கருப்பு ட்ரெஸ் போடுங்க, நீங்க பூ வைங்க, நீங்க என்னன்னா பண்ணுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன் இருதயத்துல பரிசுத்தம், வெளி தோற்றம் அல்ல. வெளி தோற்றம் இல்லவே இல்லைங்க, நிறத்துல இல்ல. பரிசுத்தம் என்பது நிறத்துல இல்ல. என் கான்செப்ட் அதுதான். இன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போல எத்தனை பேர் கிறிஸ்டியனா மாற மாட்டாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை கூப்பிடுவேன், ஐயோ உங்க சர்ச்சில் வந்தா எப்பா எல்லாம் ஆவிங்க மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ல இருப்பீங்களான்றாங்க. உங்க சர்ச்சுக்கு வந்தா இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும். நான் சொல்றேன், நீ அப்படிலாம் இருக்கணும்னு நீங்க நினைச்சா இன்னைக்கு உலகத்துல வாழவே முடியாது. ஆண்டவர் தான் சொல்ற, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிட்டு இன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுறத தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வெள்ளை புடவை கட்டுறது, இன்னைக்கு காலைல பிரசங்கம் நான் தான் பண்ணேன் சபையில். நான் வெள்ளை சட்டை போட்டு தான் பண்ணேன். இப்போ கருப்பு சட்டை போட்டு இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். நான் கேட்குறேன், அப்போ என் கூட ஆண்டவர் இல்லையா? வெள்ளை சட்டை போட்டு தான் ஆண்டவர் வருவாரா? கருப்பு சட்டை போட்டு வரமாட்டாரா? நான் சொல்லுங்க, பரிசுத்தம் என்பது இருதயத்தில் இருக்கணுங்க. அதெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. ஏதோ வெளியில பார்க்கறதுக்கு ஐயோ நம்ம நல்லா அப்படி கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளார ஜீவியத்தில் இருக்கணும். அப்ப ஆண்டவர் வெளியிலிருந்து பார்த்து நல்ல இலை நிறைந்து இருக்குது, இதுல ஏதாவது ஒரு அத்திப்பழம் இருக்கும்னு சொல்லி கிட்ட வராரு. வார்த்தை போட்டிருக்கு, இலைகள் அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அடுத்த வசனம் வாசிங்கப்பா. அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல், நல்லா கவனிங்க, இயேசு அதை பார்த்து சொல்றாரு, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். என்ன பண்ணாங்களா? கேட்டார்கள். இயேசு அந்த மரத்தை பார்த்துட்டு கிட்ட போறாரு. அதுல இலை தவிர வேற எதுவுமே இல்லை. அதை பார்த்த உடனே இயேசுவுக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாகிறது. இன்னைக்கு தூரத்துல இருந்து நம்மளை கூட ஆண்டவர் பார்த்து நம்புறாரு. யோ, என் பிள்ளை உண்மையா தான் துதிக்குது, உண்மையா தான் பாடுது, என் பிள்ளை நல்லா தான் இருக்குதுன்னு. ஆனா கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. இன்னைக்கு சில மனுஷங்களுடைய குணாதிசயங்கள்லாம் தூரத்துல பார்க்க நல்லா இருக்கும்,
அவங்க வீட்டில் போய் அவங்க கூட 2 நாள் தங்கி பாருங்களேன், அவங்க சுயரூபம் தெரியும். நம்ம தூரத்தில் பார்க்கும்போது நல்லா நினச்சிப்போம், பரவாயில்ல இவங்க இப்படி இருக்காங்க போல இருக்கு, அப்படி இருக்காங்க போல இருக்குன்னு. உங்கள் சொந்தக்காரெல்லாம் எடுத்துக்கோங்களேன், நல்லா பேசுவாங்க, ஃபங்க்ஷன்லாம் பார்த்தா கொண்டா. அதே அவங்க வீட்டில் போய் 2 நாள் தங்கி பாருங்களேன், வேற மாதிரியான முகத்தை காட்டுவாங்க, வேற மாதிரியான செயல்கள் இருக்கும், வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட வந்து பார்த்த உடனே அதில் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கிட்ட வந்து ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் இல்லை, எதிர்பார்த்த கனி இல்லை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை. அதான் சொல்றாரு, இனி ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் சொல்றாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க, 18-20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் வந்தபோது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். என்ன ஆயிடுச்சு? நல்லா கவனிங்க. அவர் அந்த வழியா வராரு, மரத்தை பார்க்கறாரு, இலை நிறைந்து இருக்குது, பசுமையா இருக்குது, பார்க்கறதுக்கு செழிப்பா இருக்குன்னு சொல்லி கிட்ட வராரு. ஆனா அதுல வந்து பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் யாரும் கனியை புசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, கோவமா சபிச்சுட்டு போயிட்டாரு. இது என்ன பண்ணாங்க, சீஷர்கள் கேட்டார்கள். மறுநாள் காலையில, சொல்றது புரியுதா? அடுத்த நாள் காலையில அதே வழியா வராங்க. வரும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. எப்படி பட்டு போச்சா? வேரோடு. இன்னைக்கு கர்த்தருக்கு கனி கொடுக்காத ஒரு ஜீவியம் வாழ்வோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வேரோடு பிடிக்கிடுவாரு. வேரோடு பிடுங்கினா என்ன ஆகும்? அந்த செடி இல்லை ஒரு மரம் என்ன ஆகும்? செத்து போயிடும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளாம் வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான், அவருக்காக கனி கொடுப்பதற்காக தான், அவருக்காக ஜீவிப்பதற்காக தான், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லை, அவருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட கனியை எதிர்பார்க்கிற. அடுத்த வசனம் வாசிங்க டானி, என்ன போட்டிருக்கு பாப்போம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். நல்லா கவனிங்க, அவர் பட்டு போயிற்று என்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மள என்ன பண்ண முடியும்? நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கவும் தெரியும், சபிக்கவும் தெரியும். நீ கர்த்தர் எதிர்பார்க்குது என்னன்னா, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, கிருபை அளிக்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. இன்னைக்கு பெருமை, குடும்பத்தை குறித்து பெருமை, ஜாதியை குறித்து பெருமை, தன்னுடைய சொந்தக்காரங்களை குறித்து பெருமை, நான் இப்படி நான் அப்படி, அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா, இதுல யார் பிரியப்படுவான்னு சொன்னா ஆண்டவர் பிரியப்படுவாரு. இன்னைக்கு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த பெற்றோர் செய்யறோம்ல, இன்னைக்கு மனைவியை சந்தோஷப்படுத்த கணவர் செய்யறோம்ல, இன்னைக்கு கணவனை சந்தோஷப்படுத்த மனைவி என்ன பண்றாங்க, பார்த்து பார்த்து செய்யறது, அவங்களுக்கு வேணுன்றது வாங்கி கொடுக்கறது, ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு உறவையும் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுறாருன்னு? உங்க ஜீவியத்தை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுறாரா? உங்க நடத்தையை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுறாரா? உங்க பேச்சுகளை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுறாரா? உங்களுடைய எண்ணங்களை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுறாரா? இன்னைக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு வேணும் என்று சொன்னா கர்த்தரை தேடி வரும். பிரதர் சொல்லும் போது எனக்கு நான் யோசிச்சேன், எனக்கு ஐயா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதுவா இருந்துச்சு. எனக்கு ஜெபம் பண்ணாங்க, வந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போறோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நான் என்ன ஐயா பண்ண முடியும்? நான் ஜெபம் தான் பண்ண முடியும். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறது அவரு தானே. அல்லேலூயா. ஓகே. ஆனா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஊழியக்காரர் கிட்ட ஜெபம் பண்ண நடக்கும்னு. நடந்தது இன்னைக்கு சந்தோஷம். ஆனா சில பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மறக்கும் போது தான் வேதனையா இருக்குது. இது கேட்கும் போது ஜெபிக்க சொல்லும் போதெல்லாம் ஊழியக்காரன் ஜெபிக்கிறான், ஆனா அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் வந்த உடனே ஆயிடுது, சபையை மறந்துடுறாங்க, நீ ஊழியத்தை மறந்துடுறாங்க, நீ கர்த்தரை செய்த நன்மையை மறந்துடுறாங்க. நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி கர்த்தரை விட்டு எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்காது. இதை நான் அன்பாகவும் சொல்லிட்டேன், நம்ம சபையில் நான் கோபமாகவும் சொல்லி பார்த்துட்டேன். பட் தேர் இஸ் நோ யூஸ். நீங்கள் என்ன வேதம் சொல்லுது, நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த காரியம் உருப்படவே உருப்படாது.
எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ கோடிகள் லட்சங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேடி ஓடி வருவதை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்றது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது, விட்டு விடாதிருங்கள்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப விட்டுடக்கூடாது. நம்ம இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஓடுறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம், கனி கொடுக்கிற அனுபவம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு கனி கொடுக்காத ஏதோ ஒரு வாழ்க்கை இல்லை. அதனால்தான் யோவான் 15:4 விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க. யோவான் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படி கனி கொடுக்காம நம்ம போறோம் தெரியுமா? ஏன் தெரியுமா நம்ம கனி கொடுக்கல? இன்னைக்கு அந்த அத்தி மரம் ஆண்டவர் எதிர்பார்த்து வந்தாரு, அது வெறும் இலைகள் இருக்குது, கனி இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி வேணும்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது அது போல, தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். போதும். கனி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் ஜெனி? வசனத்தை படிச்சீங்களா இல்லையா? என்ன போட்டிருக்கல? கனி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? நினைக்கணுமா? என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்குறது என்ன பண்ணணும்னா கனி கொடுக்கணுமா? துதிக்கணுமா? நிலைத்திருக்கணும். வசனத்தை பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்பதான் விஷயமே. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய், என்னது கொடினா? திராட்சை பழம் எப்படி எதில் வரும்? கொடி. அந்த கொடி மேலே படுறோம், ஆனால் கீழே என்ன இருக்கும்? செடி தான் இருக்கும். அதுதான் வேருக்குள்ள இருக்கும். அப்போ கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ணாது? அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, இதான் முக்கியம், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த அத்தி மரம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இலைகள் நிறைந்திருந்தது, ஆனால் கிட்ட போகும்போது கனி இல்லை. ஏன் என்று சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கனியற்ற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா அதுக்கு மெயினான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம் ஆண்டவருள் நிலைத்திராத ஒரு ஜீவியம். அல்லேலூயா. ஆண்டவருள் நிலைத்தில்லைன்னு சொன்னா கனி கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை மறந்துட்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு போனா அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியத்தை நம்ம வாழலன்னு சொன்னா எப்படி கர்த்தர் உங்களில் நிலைத்திருப்பார்? ஏன்னா அதான் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பதான் என்ன பண்ணுவாரு? நான் உங்களில். நம்ம அவர்ல நிலைச்சு இல்லைன்னு சொன்னா அவர் நம்ம மேல என்ன பண்ண மாட்டாரு? நிலைத்திருக்கவே மாட்டாரு. அதான் உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட. ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உயர்வு இல்லை? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் சமாதானம் இல்லை? எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்போ பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை. கர்த்தரில் நிலைத்து இல்லை. அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் வேதத்தினுடைய உண்மை. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம், நீ என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீ நம்ம யார்ல நிலைச்சிருக்கிறோம்? உலகத்திலையா இல்ல கர்த்தருடைய வார்த்தையிலையா? நீங்க உலகத்துல நிலைச்சிருந்தா எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. திடீர்னு பணம் வரும், வந்த பணம் காணா போயிடும். திடீர்னு உயர்வு வரும், திடீர்னு சர்க்கிள் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனால் கர்த்தரில் நிலைத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 5வது வசனத்தை வாசிங்க. 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நல்லா கவனிங்க, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களால் என்ன பண்ண முடியாது? என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. we are just nothing. அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. அவன் மிகுந்த கனியை கொடுக்கணும்னு சொன்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இல்லைன்னா we are zero. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது.
உங்கள் வாழ்க்கையில் வந்த எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மேன்மையாக இருக்கட்டும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்தாங்க, ஜெபிச்சாங்க, கேட்டாங்க. பிரதர், நீங்கள் கல்யாணமே நிறைய பிரச்சனைகள் மத்தியில் தான், இன்னைக்கு குழந்தை இல்லைன்னும் போது நீங்கள் அநேக விதமாக பேசுகிறாங்க. மஞ்சு நிற்கும் போதெல்லாம் அழுவோம். நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட கேளு சொன்னேன்னா பிரதர், நீங்களும் மஞ்சு என்ன பண்ணுங்க, ஜெபிங்கன்னு நான் சொன்னேன். ஊழியக்காரன் இன்னைக்கு நான் ஜெபிச்சுட்டு போயிடுவேன், ஆனால் தினந்தோறும் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் கொடுப்பாரு. இன்னைக்கு அது யார் இன்னைக்கு யார் அந்த கர்ப்பத்தின் கனி கொடுத்தாருன்னா கர்த்தர் கொடுத்தது தான், கர்த்தர் கொடுத்தது தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி வருஷக்கணக்காகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆஸ்பத்திரியாக போகிறாங்க, ஐவிலாம் போய் பண்ணுறாங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட் டியூப் பேபிலாம் பெற்றுக்கிறாங்க, குழந்தைக்கு பாக்கியம் இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு உங்களுக்கு 2 பிள்ளை கர்த்தர் கொடுத்தாருன்னா யார் கொடுத்தது? அவர் கொடுத்தது. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்தது. உங்கள் பிள்ளைங்களாம் பெற்றெடுத்தீங்களா, யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுமா. நம்ம வாழ்கிற வீடாக இருக்கட்டும், நம்மளுடைய வசதியாக இருக்கட்டும், நம்ம ஒரு வேளை சோறு தின்றோம் பார்த்தீங்களா, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இன்றைக்கும் நடந்து முடியலன்னா கூட நடந்து வரீங்க, வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு செய்றீங்கன்னா கர்த்தர் கொடுத்த பலன். கர்த்தர் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் நல்ல ஞானம் படிக்கிறேன், இல்லை, கர்த்தர் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் மாத்திரம்தாங்க, அவர் மாத்திரம்தான். நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது 8வது வசனத்தை வாசிங்க டானி, சீக்கிரம். 8. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுத்தோம் சொன்னா யார் மகிமைப்படுவா? பிதா மகிமைப்படுவாரு. அப்ப எதிர்பார்க்குதுன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எதிர்பார்க்கிறது கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம செத்த பின்பு நம்ம என்னைக்கு சாவோன்னு இருக்கிற யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் போன வாரம் வரல, நான் போன வாரம் வந்திருக்க வேண்டியது, நான் வராத ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? உங்களுடைய சொந்தக்காரங்க மாமா ஒருத்தங்க மயிலாடுதுறையில இருந்து அவங்களுக்கு 3 மகள்கள், 2 மகளுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க, 3வது மகளோட திருமணம் பண்ணல. 2 பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பெண்களுக்கும் குழந்தை கிடையாது. 3வது பிள்ளைக்கு அவ இப்பதான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்றான். அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள்னால அப்பா என்ன பண்றாரு, ஊர்ல இருந்து அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ட்ரீட்மெண்ட்காக எங்க அத்தை வந்து எங்க இருக்காங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறாங்க, பொண்ணுங்க கூட தங்கி இருக்கிறாங்க. ஒரு வீடு எடுத்து 2 மருமகன் 2 மகள்கள் எல்லாமே ஒரே வீடு தான் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை படிக்குது, சரி படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. இவர் மட்டும் ஊர்ல வந்து விவசாயம் எல்லாம் கொஞ்சம் பண்றதுனால ஊர்ல இருக்கிறாரு. காலையில ஒரு 11 மணிக்கு மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நான் இந்த மாதிரி கிளம்பிட்டேன் வீட்டில இருந்து. பொண்ணுக்கு, தன்னுடைய பெத்த பொண்ணுக்கு, 3வது பொண்ணுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு கேக் வாங்கிக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, வீட்டில் இருந்து திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு காரில் வந்துருக்கிறாரு. கரெக்டாக வந்து கடலூர் தாண்டி வரும்போது மறுபடியும் அங்கே நின்று டீ குடிச்சிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. கவனிங்க கொஞ்சம். ஃபோன் பண்ணியிருக்காரு, அவங்க மனைவி கிட்ட பேசியிருக்காரு. இப்போதாம்மா நான் கடலூர் தாண்டினேன், இந்த மாதிரி வந்து இந்த டீ குடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. சரிங்க பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு மனைவி சொல்லிட்டாங்க. அவர் இத்தனைக்கும் வந்து ப்ரொஃபஷனல் டிரைவர், அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, டிரைவர் அவர். அவ்வளோ நல்ல காரு பஸ்ஸு எல்லாம் ஓட்டக்கூடியவர் தான் அவர். காரில் ஹைவேஸில் வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. முன்னாடி ஒரு வண்டி போயிருந்துருக்குது, முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருந்திருக்குது. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ண, லாரி பின்னாடியே போயிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு போவாங்க தெரியுமா, தண்ணி லாரி போகும். அங்கே வச்சிருக்க அந்த செடிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டே போயிருக்காங்க லாரி. அது வந்து பொறுமையாக தான் போகும். அந்த லாரியில் அப்படியே ரொம்ப பொறுமையாக சிலத்து நிறுத்திடுவான் வேற. அந்த லாரியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே பொறுமையாக போயிருந்திருக்கு. இவன் ஒரு லாரி போயிருந்துருக்கிறான், அதுக்கு பின்னாடி ஒரு ஷிஃப்ட் காரில் போகிறாரு. அவன் தண்ணி ஊற்றின்னு போகிறது அந்த லாரியை பார்த்த உடனே, ஏன்னா அவங்க கொடியெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு அம்மா நின்று கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக நின்று இருக்குது. இந்த லாரிக்கார் என்ன பண்ணிட்டான், தண்ணி ஊற்றுற லாரி போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, போனவன் டக்குன்னு இப்படி திரும்பிட்டான். இவர் பின்னாடி போனவர் யோசிக்கவே இல்லை, யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை.
110 120 ஸ்பீடில் போயின்னு இருக்காரு. நேராக போய் தண்ணியில் அதில் அடிச்சிட்டாரு. ஸ்பாட் அவுட்டு. அந்த காரை பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க. அந்த காரை பார்த்தாலே அது நியூஸ் 7 வந்திருக்குது. அந்த காரு போய் சொருவனதுல அந்த ஸ்டேரிங் இவருடைய இந்த மூக்குக்கு கீழே அடிச்சதுல இந்த வாய், தாடை, கழுத்து எல்லாம் காலி, நெஞ்சு கிஞ்சு எல்லாமே காலி. அடிச்சு இத்தனைக்கும் அந்த கார்ல வந்து 6 ஏர் பேக், எல்லா ஏர் பேக்கும் ஓப்பன் தான் இருக்குது. ஆனால் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. தண்ணி லாரிக்கு உள்ள போயிடுச்சு வண்டி. எல்லாராலும் இழுத்து பார்த்து இழுக்க முடியாம 2-3 மணி நேரம் போராடி கிரேன் இருக்கு பாருங்க, கிரேனை வர வச்சு கயிறு கட்டி உடைச்சு இழுத்தாங்க அந்த வண்டியை. டிரைவர் அவருடைய வேலையை கார் ஓட்டுறது தான். ப்ரொஃபஷனலான டிரைவராக இருக்க ஒரு மனுஷனுடைய மரணம் தன்னுடைய பெத்த பொண்ணுனுடைய பிறந்த நாளுக்கு வந்த ஒரு அப்பா. அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு தான் பிறந்த நாளுக்கு அப்பா அன்னைக்கு மரிச்சு போயிட்டார். அதுவும் அந்த பொண்ணுனா ரொம்ப உயிர் அவருக்கு. ஆக்சுவலாக 3வது பொண்ணு ரொம்ப என்ன கடை கொட்டினா ரொம்ப செல்லம். அந்த பொண்ணு ரொம்ப பாசம். கார்ல போனா எல்லா வகையிலும் விபத்து வருது. நம்மலாம் எத்தனை பிரயாணம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை பிரயாணங்கள் நம்ம ஆட்டோலையும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் கார்லையும் நம்ம வண்டிலையும் போயிருக்கிறோம். எங்க நம்மலாம் தகுதியே இல்லாதவங்களை ஆண்டு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எனக்கெல்லாம் பார்க்கும்போது நான் உடஞ்சிட்டேன். ஆண்டவரே, ஐயோ இதே ரோட்ல தான் நான் போறேன் வரேன் டெய்லி, என்னை நீங்க பாதுகாக்கிறீங்கப்பா. அதே வண்டியில போகும்போது நம்மளை பாதுகாக்கிறாருங்க. அப்ப இவ்வளவோ நம்மளை பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்புனால மட்டும்தாங்க. நம்ம மேல அவர் வச்சிருக்க அன்பு, நம்ம அவர் மேல வச்சிருக்க அன்புலாம் சொல்லவே சொல்லக்கூடாது. நம்மலாம் வச்சிருப்போம், திடீர்னு அது மாதிரி இருக்கும், திடீர்னு குறையும், திடீர்னு ஏறும். அவர் நம்ம மேல வச்ச அன்புனால தான் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ காரியங்கள் வரும்பொழுதும் உங்களை, உங்க வீட்டுக்கார, உங்க பிள்ளைங்களை, உங்க குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. அது மெயினாக சொல்ல, சகோதரிலாம் வீட்டில் உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியாது, வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, வாகனத்தில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எதுவுமே நடக்காமல் உங்கள் வீடு பத்திரமா வராங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜெபங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க யாராக வேணா இருக்கட்டுங்க, வீட்டில் நம்மளாம் இன்றைக்கி சுகபலத்தோடு இன்றைக்கி போயிட்டு வெளில போயிட்டு வருவோன்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தாங்க. அல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்களேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து மான்களின் கால்களைப் போல திடனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும்
உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத இல்லை. எந்திரிச்சு நின்று இருக்கிற இடங்கள்ல உங்க கிருபை இல்லாம வாழ பாடுங்க. வாலிப பிள்ளைங்களா பாடுங்க, ஜெனிலாம் பாடுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்களேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்க கிருபை இல்லாம வாழ. சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து, உங்க கிருபை இல்லாம வாழ. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம், சொல்லுங்களேன், வெறுக்காத தெய்வம் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இயேசுதான் என் இயேசுதான், இயேசுதான் என் இயேசுதான். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், உங்க வாழ்க்கையில அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. சொல்லுங்கம்மா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இயேசுதான் என் இயேசுதான், இயேசுதான்
என் இயேசுதான். அவரை பார்த்து சொல்லுங்களேன், இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே. பாடுங்க பாடுங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் பணபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். சொல்லுங்களேன், இந்த 7 மாசமா நீங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே கரடு மேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். சுமந்து கொண்டீங்க டாடி, சுமந்து கொண்டீங்க. சொல்லுங்க, சுமந்து கொண்டீங்க டாடி, சுமந்து கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. ஓ, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வை கொண்டீரே. உள்ளம் எல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளம் எல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பை நினைச்சு பாடுங்களேன். அந்த அன்பு நினைக்கும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீராட்சி விடணும். இதற்கு ஈடாக, இதற்கு ஈடாக என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி. ஓ, இதற்கு ஈடா என்ன தருவே நான்,
இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். ஓ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் ஆன். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா உள்ளத்தின் ஆழத்திற்கு கேளுங்களேன். இதற்கு ஈடா இதற்கு ஈடா என்ன தருவேன்? அப்பாவுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? திருப்பி தருவதற்கு ஒன்றும் இல்லை ராஜா. நீங்க எதிர்பார்க்கிற கனி சில நேரங்கள் எங்களுடைய இருதயத்தில் இல்லப்பா. எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில இல்லப்பா. நான் எதிர்பார்த்த சந்தோஷம் எங்க வாழ்க்கையில இல்லப்பா. நான் எதிர்பார்த்த உயர்வு எங்க வாழ்க்கையில இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற காரியம் எங்கள் இடத்துல இல்லை. ஆனா இருந்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற என் தேவன் நீங்க ஒருவர் தான்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களோட நிலைத்திராவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. தகுதியற்ற எங்களை, இந்த உலகம் வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்ட எங்களை, குடும்பம் வேண்டாம் என ஒதுக்கப்பட்ட எங்களை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்ற எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்தி வருகிறீங்க. எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்குறீங்க. எங்களுக்கு உடுத்த உடை கொடுக்குறீங்க. இருக்க வீடு கொடுத்துருக்கிறீங்க. எங்க தேவையை சந்திக்கிறீங்க அப்பா. இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதற்கு ஈடா என்ன தருவேன்? எஸ் டாடி, இதற்கு ஈடா கேளுங்க அவர்கிட்ட. எங்க கிட்ட தரத்துக்கு ஒண்ணுமே இல்லப்பா. பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. நிறைய கடன் பிரச்சனை, குடும்பத்தை கணவர் வழி மாறி போயிருக்கலாம், பிள்ளைகள் வழி மாறி போயிருக்கலாம், உறவுகள் நெருக்கலாம். எதுக்குடா இந்த உலகத்துல வாழ்றோம்? ஏன் இந்த வாழ்க்கை? எதுக்காக இந்த வாழ்க்கை? நான் என்ன பண்ண போறேன்? என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன்? என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போறேன்? எதிர்காலம், என் பிள்ளைங்க எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று சொல்லி கலக்கத்தோடு, கேள்வியோடு இந்த 7வது மாசம் முடிவில் நீங்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேமா. நான் உன் கைவிட மாட்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் கோலும் தடியும் உன்னை தேற்றும். நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அப்பாவுடைய அன்பை புரிஞ்சு, அப்பாவுடைய அன்பை தெரிஞ்சு, அந்த அன்புக்கு நம்ம திருப்பி நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? 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 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவனே, பாடின பாடல், துதி, ஆராதனை, உம்முடைய வார்த்தை, காணிக்கை பகுதி, வேத வாசிப்பு எல்லாவற்றிலும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். 7 மாதங்களை முடிக்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 8வது மாதத்துல நான் எதிர்பார்க்கிறதான காரியம் நிறைவேறட்டும். ஆசீர்வாதங்கள் கை கூடட்டும். தேவன் நடத்துவீராக. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு பெரிதான ஆசீர்வாதத்தையும்
பெரிதான கிருபையும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன், வந்திருக்கிற சகோதரருக்காக ஜெபிக்கிறேன், என் வாலிப தங்கச்சிக்காக நான் ஜெபிக்கிறேன், அப்பா திரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தேவன் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக குடும்பமாக என் தேவன் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே கர்த்தருடைய நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவிய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து வாங்க. அடுத்த வாரம் திருவிருந்தின் வாரம் வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ்.